அடுத்து ஒரு முக்கியமான பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. மார்க்க கல்வியில் அதிகம் அலட்சியம் செய்வது பெற்றோர்களா பிள்ளைகளா? இன்று உலக கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு இல்லை. அந்த மார்க்க கல்வியில் அதிகம் அலட்சியம் செய்வது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பிள்ளைகளுமே இந்த பட்டிமன்றத்துக்கு நிறைவாக அவர்கள் தயாராகி வந்திருக்காங்க. அவங்க என்ன பேச போகிறாங்கன்னா, ஒரு குரூப் பெற்றோர்களில் நான் ஒழுங்காக ஓதாததுக்கு இம்மை தான் காரணம் ஒரு குரூப் பேச போகுது. இன்னொரு குரூப்பு நான் ஒழுங்காக படிக்காததுக்கு நான் ஒழுங்காக ஓதாததுக்கு எங்கள் வாப்பா தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் பேச போகுது. ரெண்டுமே உண்மை தான். ஏன்னா மதரசாவுக்கு ஏன் வரலன்னு கேட்டால் வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு கால் வருது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா உண்மை தான் பண்ணுறாங்க. ஏன்டா நேற்று மேசாக்கு வரல, அசரத்து நேற்று வெளியே போயிட்டேன். இல்லையாடா நேற்று உங்கள் உம்மா வைத்தவழின்னு சொன்னாங்களே. இல்லை சரத்து நான் வெளியே தான் போயிட்டேன்னு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா பிள்ளைகளுக்கு போய் சொல்கிறது, பிள்ளைகளை நீ இப்படி போய் மதரசாவில் சொல்லுன்னு சொல்கிறது மிக முக்கியமான காரணமாக யார் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் சம்மதம் உட்காந்து கையை அப்படி அதுதான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் ரெண்டு பெற்றோர்களை ரெண்டு பேரையுமே எங்கள் வாப்பாவும் எங்கள் உம்மாவும் தான் எங்களுக்கு நாங்கள் ஒழுங்காக ஓதாமல் இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறது தான் இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு வராங்க. நல்ல நிகழ்ச்சி மாலை நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டிமன்றத்தை காது தாழ்த்தி நீங்கள் கேட்கணும். இதனால் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம். பட்டிமன்ற நடுவராக MM உமர் ஃபாரூக், பெற்றோர்களை மார்க்க கல்வியில் அதிகம் அலட்சியம் செய்வது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பில் அஹ்மது நிசா, பெற்றோர்களே என்ற தலைப்பில் அஹ்மது நிசா, அடுத்து ஃபாத்திமா முர்ஷிதா, முஹ்சினா இவர்கள் ஒரு அணி, அடுத்து பிள்ளைகளே என்ற தலைப்பில் முகமது சாதிக், தய்யிபா, உம்மு சுலைம். நமது மேலப்பாளையம் ஃபைலூர் ரஹ்மான் மக்தப் மஸவின் சார்பாக ஒரு கலகலப்பான பட்டிமன்ற நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதரசா கல்வியில் அதிக அலட்சியம் செய்வது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பை பற்றி பேச இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தான் அதிக அலட்சியம் செய்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த அணியும், பிள்ளைகள் தான் அதிக அலட்சியம் செய்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த அணியும் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தான் என்ற தலைப்பின் கீழ் இந்த அணியின் தலைவர் சகோதரி அகமது நிசா பேச வருகிறார்கள். அன்பும் அறிவும் ஒருங்கே பெற்ற நடுவர் அவர்களுக்கும் எனது அணி மற்றும் எதிரணி உறுப்பினர்களுக்கும் மற்றும் அவையோர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த அணி தலைவரே, ஆரம்பத்திலே ரொம்ப புகழ்றீங்க. உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றாலும் உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும் நடுவர் அவர்களே. அணி தலைவர் சொன்னா சரியாதான் இருக்கும். மதிப்பிற்குரியவர்களே, இந்திய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான தலைப்பு. ஏனென்றால் மக்தப் கல்விதான் ஒரு மனிதனின் அடிப்படை கல்வியும் அடித்தள கல்வியும் கூடவாகும். ஒரு கட்டிடத்தின் உரித்தன்மை எவ்வாறு அதனுடைய கல்கட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறதோ அதே போலதான் ஒவ்வொரு குழந்தையின் எதிர்கால வெற்றியும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் இந்த மக்தப் மதரசாவையும் கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. சந்தேகத்திற்கிடமின்றி பிள்ளைகளுடைய மதரசா கல்வியில் அதிக அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் தான். எப்படி அடித்து சொல்றேனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஃலலுக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் அல்லமஹு, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்து பெற்றோர்களுக்கு கல்வி என்று சொன்னாலே காலேஜுக்கு அனுப்புறதும் ஸ்கூலுக்கு அனுப்புறதும் தான் முதல்ல ஞாபகம் வருது. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையில் இருக்க மதிப்பை உணர்ந்து யாருங்க மதரசா ஒழுங்கா அனுப்புறீங்க? அப்படியே அனுப்புனாலும் உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் மார்க்க கல்விக்கு தரதில்லை. எனவே மதரசா கல்வியில் அதிக அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் தான் என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அணித்தலைவர். இதற்கு எதிர்த்தரப்பினர் என்ன பதில் தர போறாங்கன்னு பார்ப்போம். பிள்ளைகளே அலட்சியம் செய்கிறார்கள் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்ட எதிரணியின் தலைவர் சாதிக் அவர்கள் தற்போது பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணியின் தலைவர் ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனால் கொஞ்சம் அறிவோட பேச வேண்டிய பொறுப்பே அணி தலைவர்
பெற்றோர் தன்னுடைய குழந்தை எல்லா துறையிலுமே முதன்மையாக நினைப்பார்கள். அதை தவிர உலக கல்வி மட்டும் போதும் எந்த இடத்தையும் நினைக்க மாட்டார்கள். அதனால் தான் இன்றைய கால நெருக்கடியில் கல்வி சூழலில் மத்தியிலும் தனது குழந்தைகளை மதரசாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. தான் அறிந்து கொள்ளாத விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புவார்களே. ஆனால் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? ஒரு காலம் இருந்துச்சு, பெற்றோர்களின் பேச்சை பிள்ளைங்க கேட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? பிள்ளைகளை பார்த்தால் பெற்றோர்களே பயப்படுறாங்க. என்னதான் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைக்க பெற்றோர்கள் ரிஸ்க் எடுத்தாலும் எல்லா வழியிலேயே அதிகமாக அலட்சியம் செய்கிறது பிள்ளைகள் தான் என கூறி நிறைவு செய்கிறேன். நீங்க சொல்றது என்னவோ 100க்கு 100 சரிதான். எங்க வீட்லயும் இதே பிரச்சனை தான்பா. பிள்ளைகளை பார்த்து நாம தான் பயப்பட வேண்டியிருக்கு. சரி, அடுத்ததாக பெற்றோர்கள் தான் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எதிரணியின் தலைவர் பிள்ளைகள் மீதே முழுக்க பழி சுமத்துறாங்க. நடுவர் அவர்களே, பிள்ளைகள் என்றால் கொஞ்சம் அப்படி இப்படி என்று இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை அன்போடு வழிக்கு கொண்டு வருவது பெற்றோர்கள் மீதுதான் தார்மீக கடமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 100 ரக்காத் நஃபில் தொழுவதை விட அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு ஆயத்தை காலையில் சென்று கற்பது மிகவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் காலை நேரத்தில் எல்லோர் வீடுகளிலும் பெரிய போராட்டமே நடக்குது. எதுக்குங்க? ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு தான் தனது குழந்தைகளை எழுப்பி ரெடி பண்ணி நீட்டாக யூனிஃபார்ம் அணிய வைத்து பெர்ஃப்யூம் போட்டு பர்ஃபெக்டாக அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் 7 மணிக்கெல்லாம் பள்ளி வாகனத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல வரலைங்க. உலக கல்வியை மட்டும் நோக்கமாக கொண்டு மார்க்க கல்வியை பெற்றோர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் என்று தான் சொல்கிறோம். இவ்வளவு முயற்சி எடுக்கும் பெற்றோர்கள் ஒரு அரை மணி நேரமாவது குர்ஆனை கற்க தனது குழந்தைகளை காலை நேர மதரசா வகுப்பிற்கு எத்தனை பேர் அனுப்பி வைக்கிறாங்க? சரி, காலை நேர மதரசாவை விட்டுருங்க, மாலை நேரத்திலும் கூட பள்ளியிலிருந்து வரும் பிள்ளைகளை முறையாக நேரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்களானா இல்லை, கால தாமதமாக அனுப்பி வைத்துவிட்டு மறுபடியும் சீக்கிரமாகவே வந்து அழைத்து செல்கிறார்கள். ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய நேரத்தை கொடுத்தால்தானே விலை மதிப்பான அந்த கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எனவே இந்த இடத்தில் அதிக அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் தான் என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தெளிவான உரை வழங்கிய உறுப்பினர் சகோதரி மூசினாவுக்கு நன்றி. அடுத்ததாக பிள்ளைகள் தான் அலட்சியம் செய்கிறார்கள் என்று தனது வார்த்தை ஆரம்பம் செய்ய வருகிறார்கள் சகோதரி தையுபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு சில பெற்றோர்கள் அலட்சியம் செய்வதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த பெற்றோர்கள் மீது பழி சுமத்துறாங்க எதிரணியினர். வரலாற்றை கொஞ்சம் கூட புரட்டி பார்த்த இல்லை போல அனாதி சிறுவனாகிய தன்னுடைய ஒரு உயர்வான இடத்திற்கு வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாள் அந்த வீரத்தாய். தன்னுடைய ஊர் ரஷ்யாவிலிருந்து பல மைல் தூரம் நடந்து மக்கமா நகருக்கு வந்து முதலில் ஹஜ்ஜி செய்கிறார். பிறகு அங்குள்ள மதரசாவில் சேர்த்துவிட்டு தன் மகனை விட்டு பிரிய மனமின்றி அந்த சிறுவனை அங்கே விட்டு திரும்பி செல்கிறார்கள். பிற்காலத்தில் ஹதீஸ் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள்தான் அந்த அனாதை சிறுவன். அன்று அந்த தாய் எடுத்த மிகப்பெரிய முயற்சி தான் இத்துணை பெரிய ஒரு அறிஞரை இந்த உலகம் பெற்றது. அன்றைய தினம் அந்த தாய் தன் பிள்ளையின் மார்க்க வெற்றிக்காக அந்த முயற்சியை எடுக்கவில்லை என்றால் அந்த அறிஞரை இந்த உலகம் பெற்றிருக்குமா? இதேபோல் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 உதாரணங்களை காட்டலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது 7 வயதில் முழு குர்ஆனை மனனம் செய்து முடித்தார். இந்த இடத்தில் ஷாஃபி இமாமுடைய முயற்சி மட்டும் அவரின் வெற்றி காரணம் அல்ல, மாறாக ஒரு இரவும் கூட விடாமல்
தஹஜ்ஜத்திலே ஷாஃபி இமாமுடைய தாய் கேட்ட துஆவும் அந்த தாயுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் தான் அந்த இமாமுடைய வெற்றி காரணமாக அமைந்தது. எனவே மதரசா கல்வியில் அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் அல்ல, பிள்ளைகள் தான் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அழகான ஒரு வரலாற்றை சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிறார்கள் சகோதரி தையிபா. இதற்கான பதிலாக எதிரணியினர் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எதிரணி உறுப்பினரே, இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். பெற்றோர்கள் தான் இத்துணை பெரிய உலமாக்களையும் அறிஞர்களையும் உருவாக்கி இருக்கிறார். பெற்றோர்கள் தான் இத்துணை பெரிய உலமாக்களையும் அறிஞர்களையும் உருவாக்கியிருக்கிறார். பெற்றோர்கள் தான் இத்துணை பெரிய உலமாக்களையும் அறிஞர்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ இந்த தாய்மார்கள் மாதிரி இப்போ தாய்மார்கள் இருக்கிறார்களா? அப்போ இந்த தாய்மார்கள் தஹஜத்துக்கு எழுந்துச்சாங்க, ஆனால் இப்போ இருக்க மாடர்ன் தாய்மார்கள் ஃபஜருக்கே எழும்ப முடியலை. பின்ன எப்படி மதரசாக்கு அனுப்பி வைப்பாங்க? பெற்றோர்கள் தங்களது தினசரி வேலைப்பல்வில் மூழ்கி மதரசாக்கு தேவையான கவனத்தை குழந்தைகளுக்கு தரந்தில்லை. பெரும்பாலான பெற்றோர்கள் மதரசா கல்வியை வெறும் பாரம்பரியமான கல்வியாக தான் பார்க்கிறார்களே தவிர அதை வாழ்க்கை கல்வியாய் பார்க்கிறதில்லை. மதரசாவுடைய நேரமே குறைவான நேரம்தான், அதிலும் கூட சரியான நேரத்திற்கு குழந்தைகளை அனுப்பி வைப்பதில்லை. நேரம் தவறும் போது குழந்தைகளோட பாடம் வெகுவாக பாதிக்குது. வளரும் பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று எப்படி தெரியும்? பெற்றோர்கள் தான் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கணும். ஸ்கூலுக்கு அலங்காரிச்சு நீட்டாக அனுப்பும் பெற்றோர்கள் எத்தனை பேர் மதரசாவிற்கும் அதே போல அனுப்பி வைக்கிறீர்கள்? அது யாருடைய பொறுப்பு? உடை சுத்தம் என்பது பள்ளிகளுக்கு மட்டும் கிடையாது, மதரசாக்களுக்கும் உண்டு. நல்ல உடை அணிந்து நறுமணங்கள் பூசி எத்தனை பேர் மதரசாவிற்கு வருகிறீர்கள்? அது யாருடைய பொறுப்பு? பெற்றோர்கள் தங்களது பொறுப்பை பேணுவதில்லை. எனவே அதிக அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் தான் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான பதிலெடு தந்திருக்கிறார்கள் சகோதரி முர்ஷிதா. கால மாற்றங்கள் மனிதரை அதிகமாகவே மாற்றிவிட்டது என்பதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இதற்கான பதில் வார்த்தையை முன்வைக்க வருகிறார்கள் சகோதரி உம்மு சுலைம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும்? சொல்லத்தான முடியும். அன்பா சொன்ன கேட்கறதில்ல, அடித்து சொன்னாலும் கேட்கறதில்ல. இந்த காலத்தில் பிள்ளைகள் அவங்க மைண்டில் புரிஞ்சுக்க இனி சைக்காலஜி தான் படிக்கணும். பெற்றோர்கள் எல்லாரும் மக்களையும் ஆர்வமும் பிள்ளைகள் இருந்து வரோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர பிள்ளைகள் மொபைல் ஃபோன் கையில் எடுத்துக்கொண்டு மாதம் போய் மறந்துடுறாங்க. தேவையில்லாத விளையாட்டுகளின் வீணான ஆப்களை செய்யும் பயன்படுத்தி தங்களுடைய விலை மதிப்பில்லாத நேரங்களில் வீணாக்குறாங்க. தேவையில்லாத நேரங்களில் கூட மதரசாவிற்கு அதிகமாக விடுப்பு எடுக்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்லின் மீது மதரசாவை புறக்கணிக்கிறாங்க. பெற்றோர்கள் கண்டித்தாலும் கூட அவர்கள் மரியாதை தான் இகழ்படுத்தும் தவிர நல்லதற்காக சொல்றாங்க. எங்க புரியுது இப்புள்ள பிள்ளைகள்? எனவே அதிகமாக அலட்சியம் செய்வது பிள்ளைகள் தான் என் கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தனது கருத்துக்களை தெளிவாக உரைத்த சகோதரி உம்மு சுலைமுக்கு நன்றி. அடுத்ததாக இருதரப்பு அணித்தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அணியின் தலைவர் சகோதரி அகமது நிசா பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, அவையோர்களே, என்னத்தான் எதிரணியினர்கள் பிள்ளைகள் தான் அதிக அலட்சியம் செய்கிறாங்கன்னு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் கண்கூடாக பார்த்திருப்பார்கள். தாயை போல் பிள்ளை நூலை போல் செயலை என்னும் பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நடுவர் அவர்களே. ஆமாம், கேள்விப்பட்ட பழமொழிதான். வீட்டில் பெற்றோர்கள் மொபைல் ஃபோன் பார்ப்பதுனால தான் அந்த பழக்கம் அப்படியே பிள்ளைகளுக்கும் வருது. தேவையில்லாத நாடகங்களையும் நிகழ்ச்சிகளையும் பிள்ளைகளை பக்கத்தில் வைத்து விட்டே பார்க்குறாங்க. முன்பு ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பெண் தன் கருவுற்றால் அந்த குழந்தை குர்ஆன் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த 10 மாதத்திற்குள் 10-12 தடவை குர்ஆன் ஷரீஃபை தாய்மார்கள் ஓதி முடிப்பார்கள். குழந்தை பிறந்த பிறகும் பாலூட்டும் போது குர்ஆனில் உள்ள அற்புதமான சூறாக்களை ஓதிக்கொண்டே பாலூட்டுவார்கள். இப்போதெல்லாம் அந்த காட்சி அரிதாகிவிட்டது. கருவுற்ற சமயத்திலும் சரி, பாலூட்டும் சமயத்திலும் சரி, தனது 6வது விரலை போல மொபைல் போனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
இப்படி ஆரம்பம் முதலே பெற்றோர்கள் தான பிள்ளைகளுக்கு இந்த மொபைல் ஃபோனை அறிமுகம் செய்து வைக்கிறாங்க. பிறகு என் பிள்ளை அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறான்னு வந்து வருத்தப்படுறாங்க. இந்த இடத்தில் பெற்றோர்கள் செய்யும் அலட்சியம் தான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குது. பல்லாயிரக்கணக்கில் காசை கட்டி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிற அதே பெற்றோர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற மதரசாவுக்கு அனுப்புறதுல அலட்சியம் செய்கிறாங்க. எனவே அதிக அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் தான். எனவே இன்றைய கால யதார்த்தத்தையும் மனதில் கொண்டு எங்களது அணிக்கு தீர்ப்பை வழங்கி உங்களது அறிவாற்றலை நிரூபிக்கும்படி நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்ன அணித்தலைவரே, இப்படிலாம் ட்விஸ்ட் வைக்கிறீங்க? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க என்னோட தீர்ப்பை. நிதர்சனமான ஒரு வலுவான கருத்தலை முன்வைத்திருக்கிறார்கள் அணித்தலைவர். கடைசியாக இந்த அணியின் தலைவர் சாதிக் அவர்கள் பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணியர்கள் வலுவான கருத்துக்களை எடுத்து முன்வைத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் யதார்த்தத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இன்று செய்தித்தாள்களில் எத்தனையோ நிகழ்வுகள் கண்கூடாக பார்க்கிறோம். பெற்றோர்கள் கண்டிப்பு செய்தால் பெற்றோரே தாக்கிய பிள்ளை என்று ஏகப்பட்ட செய்திகள் கேள்விப்படுகிறோம். சேரக்கூடாத நண்போடு சேர்ந்து மதரசாவிற்கு குர்ஆனை கொண்டு வரதே பெரிய கௌரவ குற்றராக எண்ணிக்கொள்கிறார்கள். உடலாலும் பொருளாலும் பெற்றோர்கள் நினைத்தால் பிள்ளைகளுக்கு வழிகாட்டலாம். ஆனால் இறைவனுடைய கல்விக்கு அடித்தளமான அந்த மதரசா கல்வி தனக்கு மிகவும் முக்கியம் என்பதை பிள்ளைகள் தான் உணர்ந்து செயல்பட வேண்டும். எனவே மதரசா கல்வியிலே பெற்றோர்கள் காட்டிலும் பிள்ளைகளே அதிகமாக அலட்சியம் செய்கிறாங்க நடுவர் அவர்களே. எனவே எங்களுடைய அணிக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்னப்பா ஆளுக்கு எனக்கு உனக்கு தீர்ப்புன்னு சொல்லி சண்டை போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இருதரப்பு அணியினர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக அழகான முறையில் பதிவு செய்திருக்கிறார்கள். மதரசா கல்வியில் அலட்சியம் என்பதை பற்றி அலசும் போது பெற்றோர்களும் சில இடங்களில் இன்னும் சில நேரங்களில் பிள்ளைகளும் பொதும்போக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், கற்றவரும் கற்காதவரும் சமமாவார்களா என்று கேள்வி கேட்கிறான். எடுத்த எடுப்பிலே கடைசி படியிலே கால் வைக்க முடியாதுல, அதே போலதான் கற்றுக்கொள்வதற்கான முதல் படி மக்தப் தான். அந்த வகுப்பில் கவனம் செலுத்தினால்தான் அதை தொடர்ந்து அவனுக்கான கல்வி பாதை எளிதாக அமையும். பிள்ளைகளுக்கான வாழ்வியல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடத்தில் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறையும் பட்சத்தில் பிள்ளைகளை அடித்து ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் இன்றைய பெற்றோர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு, பிள்ளைகளை பாடத்திற்காக ஒழுக்கத்திற்காக ஒரு அடி அடித்து விட்டால் போதும், அடுத்த நாளே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மதரசாவிற்கு வந்து விடுகிறார்கள் பெற்றோர்கள். என்னுடைய பிள்ளை நானே அடிக்கிறதில்லை, நீங்க ஏன் அஜித் அடிக்கிறீங்க என்று கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்காக பேச ஆள் இருக்குங்கிற தைரியத்தை இது பிள்ளைகளுக்கு கொடுக்குது. இந்த இடத்துல பெற்றோர்கள் தனது பொறுப்பை செய்ய தவறாங்க. மக்தப் மதரசாவின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் எல்லாம் என்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஃபஜ்ர் தொலைக்கு பிறகு எறும்புகள் சாறை சாராக செல்வதை போன்று பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக குர்ஆனை சுமந்து மதரசாவை நோக்கி செல்வார்கள். ஆனால் காலமாற்றம் இவைகள் எல்லாம் இப்போது அரிதாகிவிட்டது. இப்படியே சென்றால் மதரசா கல்வி என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும். அதிகமாக அலட்சியம் செய்வது பெற்றோர்கள் தான் இந்த தீர்வே பொருத்தமாக இருக்கும். ஒரு மரம் எப்படி தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்படுகிறதோ அதே போல ஒரு தாய் தனது உதிரத்தை பாலாக்கி தன்னுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்து ஒரு குழந்தையை வளர்க்கிறாள். இடையிடையே களை பிடுங்கி மரத்தை பராமரிப்பது போன்று பிள்ளைகளை இடைவிடாது கண்காணித்து அவர்களுடைய தீய பழக்கங்களை துடைத்து மதரசா கல்வியின்பால் ஆர்வத்தை ஏற்படுத்தி தூய்மையாகவும் தொடர்படியாகவும் சரியான நேரத்திலும் அனுப்பி வைக்கும் பொறுப்பு பெற்றோர்கள் மீதே உள்ளது என கூறி இந்த பட்டிமன்ற உரை நிறைவு செய்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.